சரிடி. மித்ரா. ஆ ம். இதோ வரேன் ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. அந்த ஹவுஸ் ஆர் வேர் ஹவுஸ் ஆக்ஷன் டேட் என்ன? ஐ கால் யூ லேட்டர். ம்? உன்கிட்ட தான் கேட்டேன். எனக்கு அந்த ஹவுஸ் ஆர் வேர் ஹவுஸ் ஆக்ஷன் டேட் வேணும். அது வந்து ஆண்டி, அது எனக்கு தெரியாது ஆண்டி. என்ன மித்ரா நீ? இவ்ளோ இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா? என்ன தெரியாதுங்கிற? ஓகே, ஐஸ்வர்யா கிட்ட போய் கேளு. ஆண்டி, ஐஸ்வர்யா வீட்ல இல்ல, ஆபீஸ்க்கு போயிருக்கா. அப்ப கால் பண்ணி கேளு. ஓகே ஆண்டி. எதுக்கு மித்ரா கால் பண்றா? ஹலோ, சொல்லு மித்ரா. ஐஸ்வர்யா, ஆண்டி உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. நம்ம ஒசூர் வேர்ஹவுஸ் ஆக்ஷன் டேட் எப்போ? ஏப்ரல் 13th. தேங்க்யூ ஐஸ்வர்யா. ஆண்டி, ஏப்ரல் 13th. ஓகே. ஆக்ஷன் டைமிங் என்ன? சாரி ஆண்டி, அத நான் கேட்கல. ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணி கேளு. ஓகே ஆண்டி. என்ன நடக்குது இங்க? எதுக்கு மறுபடியும் ஃபோன் பண்றா? சொல்லு மித்ரா. ஒன்னில ஐஸ்வர்யா, நம்ம ஒசூர் வேர்ஹவுஸோட டேட் சொன்னல, ஆண்டி இப்ப டைமிங் என்னன்னு கேக்குறாங்க. ஈவினிங் 4:30 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள பண்ணாதான் அதுக்கப்புறம் வர லோடு வைக்க முடியும். ஓகே ஐஸ்வர்யா. ஆண்டி, ஈவினிங் 4:30 வரைக்கும் டைம் இருக்கா? ஆக்ஷன் டேட்டும் டைமும் விசாரிச்சியே, அந்த வேர் ஹவுஸோட டீடைல்ஸ் விசாரிச்சியா? அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ, எத்தனை ஃப்ளோர்ஸ் இருக்கு, ஏர் கண்டிஷன் பண்ணலாமா, எலிவேட்டர் எவ்வளோ டன் இருக்கும், இதெல்லாம் கேட்டியா? இப்ப கேக்குற ஆண்டி. போச்சுடா. என்ன மித்ரா மறுபடியும் கால் பண்ணிருக்க? சாரி ஐஸ்வர்யா, ஆண்டி இன்னும் சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்க சொன்னாங்க. சொல்லு மித்ரா. ஓகே, தேங்க்யூ ஐஸ்வர்யா. ஆண்டி, என்ன மித்ரா நீ? இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீ தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டாமா? நான் ஒரு கேள்வி கேட்டா மறுபடியும் நான் கேள்வி கேட்காத அளவுக்கு ஒட்டுமொத்த பதிலும் உன்கிட்ட இருந்து வரணும். நல்லா வேணும். ஐஸ்வர்யா எப்படி பொறுப்பா இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மருமகளா இருக்கான்னு பாத்தியா? அந்த மாதிரி நீ இருக்கணும். இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மூத்த மருமக நீ. அதுக்கு ஏத்த மாதிரி உன் தகுதிய நீ வளர்த்துக்கோ. மித்ரா, நீ இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வரணும், அகிலாண்டேஸ்வர் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நம்ம ஒன்னொன்னு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம்.
நீ அவ முன்னாடி இப்படி தலை குனிஞ்சு நிக்கிறத பாக்கும்போது என் மனசெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஹோட்டல்காரி தான். ஆபீஸ் விஷயத்தெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அகிலா கிட்ட நல்ல பேர் வாங்கி உன்னை தலை குனி வச்சுட்ட பாத்தியா? அந்த ஐஸ்வர்யாவை சும்மா விடக்கூடாது மித்ரா. நீ எப்படி இன்னைக்கு அகிலா முன்னாடி அவமானப்பட்டு நின்னியோ அதே மாதிரி அந்த ஹோட்டல்காரியும் அவமானப்பட்டு நிக்கணும். அதுக்கு உனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்த நீ கையில எடுத்துக்கோ. அத வச்சு அகிலா முன்னாடி அந்த ஐஸ்வர்யாவை அவமானப்படுத்தி தலைகுனி வச்சிரு. எப்படி? நீங்க சொல்றதும் சரிதான் ஆண்டி. அந்த ஐஸ்வர்யாக்கு இருக்கு. இந்த அவசர கொடுக்க திருந்தாது. இந்த அறவேக்காடு நம்ம சொல்றதெல்லாம் கேக்குற வரைக்கும் நமக்கு கொண்டாட்டம் தான். அத்த, எனக்கு ஒண்ணுமே புரியல அத்த. இப்ப நீங்க எதுக்காக மித்ராக்காவையும் ஐஸ்வர்யாக்காவையும் சேர்த்து வச்சு சண்டை மூட்டி விட பாக்குறீங்க? பின்ன அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் கொலாவ விட்டுட்டு நான் ஒரு வாரமா அப்படியே நின்னு ஆனந்த கண்ணீர் வடிக்கணுமா? போடே. அகிலாண்டேஸ்வரியோட ரெண்டு மருமகளும் கொஞ்சி கொலாவி கொண்டாட்டமா இருந்தா நம்ம பாடு இந்த வீட்டுல திண்டாட்டமா போயிடும். அவங்க ரெண்டு பேரையும் எப்பவும் திண்டாட்டத்திலேயே வச்சிருக்கணும். இதுக்கு பேர் தான் ராஜதந்திரம். ஓ, இத நரித்தந்திரன் கூட சொல்லலாம்ல. ஏய், நீ சாப்பிடுறத தவிர எதுக்காவது வாய திறந்த இப்பதானே இந்த வீட்டுல மோதல் ஆரம்பிச்சிருக்கு. அது அணைஞ்சிராம அணைக்கட்டி அமோகமா நடத்திர வேண்டியது. ஆதி, இந்தா எடுத்துக்கோ. என்ன இது? என்ன அது இப்படி கேட்டா? பார்த்தா தெரியல? மாங்காயை கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அது தெரியுது மாங்கா. இது எதுக்கு என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற? நான் என்ன பிரெக்னென்டாவா இருக்கேன்? அது இல்லாது, இந்த மாங்காவை யார் கட் பண்ணி கொடுத்தாங்க தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட. யார் கட் பண்ணி கொடுத்தா? என்னோட தங்கச்சி, உன்னோட பொண்டாட்டி பார்வதி உனக்கா கட் பண்ணி உப்பு மிளகா பொடியெல்லாம் தூவி கொடுத்துருக்குது. இப்ப சொல்லு பார்க்கலாம், இந்த மாங்காய் உனக்கு வேணான்னு? வேண்டாம். என் பொண்டாட்டியே கட் பண்ணி கொடுத்த மாங்காவா இருந்தாலும் எனக்கு வேண்டாம். பார்வதி கையால கட் பண்ணி கொடுத்த மாங்காவை நீ விரும்பி சாப்பிடுவேன்னு நினைச்சு வாங்கிட்டு வந்தேன். இப்ப பொசுக்குன்னு வேண்டான்னு சொல்லிட்ட. உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. பார்க்கும்போது வாயில எச்சி ஊறுது. ஒரு துண்டு டேஸ்ட் பண்ணி பாரு. இல்ல, நீயே சாப்பிடு. நான் கீழே போய் சாப்பிட்டுக்கிறேன். என்ன சாதிக்கு எப்பவும் பார்வதி கிட்ட நாம ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது நம்மள்ட்ட இருந்து தட்டி பறிச்சு சாப்பிடுவான். இன்னைக்கு பார்வதி கைப்பட்டதுன்னு தெரிஞ்சும் வேண்டான்னு சொல்லிட்டு போறானே. சரி, இன்னைக்கு நம்மளுக்கு சாப்பிட கொடுத்து வச்சிருக்குது போல. நம்ம நிம்மதியா சாப்பிடுவான். ஓய் மாமா, ஷாமண்ணா கிட்ட மாங்காய் கட் பண்ணி கொடுத்தேனே, சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. சாப்பிடலையா? உங்களுக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும், நீங்க விரும்பி சாப்பிடுவீங்க தானே கட் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் ஏன் சாப்பிடல? மாங்காய் கட் பண்ணி சாப்பிட்றத விட கடிச்சு சாப்பிட்டாதான் ருசி அதிகம். நீ போய் ஒரு முழு மாங்காயை தூக்கி போடு, நான் கடிச்சு சாப்பிட்டுக்கிறேன். சரி மாமா. ஒரு நிமிஷம். என்ன மாமா? அப்படி சுத்திலாம் வர வேண்டாம்.
நீ எங்கேருந்தே தூக்கி போடு, நான் கரெக்டா பிடிச்சிக்கிறேன். ம் சரி. ஒரு நிமிஷம். என்னாச்சு மாமா? கேட்ச் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா? கேட்ச் எல்லாம் நான் மிஸ் பண்ண மாட்டேன், அதெல்லாம் கரெக்டா பிடிப்பேன். நீ மாங்காய் புளிக்கு தான் கடிச்சு பாரு. ஆமால, புளிச்ச மாங்காய் எப்படி சாப்பிடுவீங்க? ம். இந்த மாங்காய் ரொம்ப புளிக்குது மாமா, நான் வேற எடுத்துட்டு வரேன். இரு குடு. இல்ல மாமா, இந்த மாங்காய் ரொம்ப புளிக்குது, நான் வேற எடுத்துட்டு வரேன். எனக்கு வேற மாங்காய் எல்லாம் வேண்டாம், நீ கடிச்ச மாங்காய் தான் எனக்கு வேணும். குடு. அணில் கடிச்ச மாங்காய் ருசிக்கிற மாதிரி நீ கடிச்ச மாங்காய் எனக்கு இன்னைக்கு தான் செய்யும். சோ நீ கடிச்ச மாங்காவை தூக்கி போடு. மாமா ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க வேலைய? இந்த மாங்காவை தானே பார்வதி எனக்கு கட் பண்ணி கொடுத்துருந்துச்சு. அங்கெல்லாம் சாப்பிடாம விட்டுட்டு இங்கே வந்து மாங்காய் கடிச்சு விளாண்டுட்டு இருக்கிற. அப்படி என்னதான் ஸ்பெஷல் இந்த மாங்காய்? அதே நீ கொண்டு வந்தது பார்வதி கைப்பட்ட மாங்காய், ஆனா இது பார்வதி கடிச்ச மாங்காய். இதுக்கு ருசி அதிகம். வர வர உன் அட்ராசிட்டிக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. நான் வரேன். இத்தனை நாளாக ரூம்குள்ளே தான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ஹாலுக்கே வந்துட்டாங்களா? ரைட் ரைட். இவங்க ரொமான்ஸ பார்த்தா வெறும் லவ் பண்ற மாதிரி மட்டும் தெரியலையே. லவ்வுக்கும் மேல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னவா இருக்கும்? குழப்பமா இருக்கே. என்ன ஐஸ்வர்யா, ரொம்ப டயர்டா இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நீங்க இருக்கீங்களேன்னு தான் வந்து உட்காந்தேன். நான் மேலே ரூமுக்கு போறேன் ஆண்டி. போமா. ஐஸ்வர்யா, ஷேர் மார்க்கெட்டிங்கை பத்தி எனக்கு கொஞ்சம் கைட் பண்ண முடியுமா? சாரி மித்ரா, ஷேர் மார்க்கெட் பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. அதுல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஐஸ்வர்யா, அப்படிலாம் சொல்லாத ஐஸ்வர்யா. ஆதிக்கடவுர் அகிலாண்டீஸ்வரியோட மருமகளா இருந்துகிட்டு ஷேர் மார்க்கெட்டிங்க பத்தி நாலேஜ் இல்லாம இருக்கலாமா? இங்க வா, ஷேர் மார்க்கெட்டிங்க பத்தி நான் உனக்கு சொல்லி தரேன். வா.
மித்ரா சொல்றது கரெக்ட் தான் ஐஸ்வர்யா. ஷேர் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல விஷயம்தான். இப்படி வா ஐஸ்வர்யா, உட்காரு. ஷேர் மார்க்கெட்டிங்க பத்தி நான் உனக்கு இப்ப சிம்பிளா சொல்றேன். ஒவ்வொரு கம்பெனியும் தன்னோட ஷேர்ஸ முதல்ல ஐபிஓல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஐபிஓ தான் பிரைமரி மார்க்கெட். அதுக்கப்புறம் ஷேர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்றது செகண்டரி மார்க்கெட். வெரி குட் மித்ரா. ஐஸ்வர்யாவுக்கு ஸ்கூல் டீச்சர் மாதிரி கிளாஸ் எடுக்கிறேன். இவ எதுக்கு என்ன இப்போ உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா? இந்தியாவை பொறுத்தவரை MSE, அதாவது மும்பை ஷேர் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் NSE, அதாவது நேஷனல் ஷேர் எக்ஸ்சேஞ்ச். ஐஸ்வர்யா, ஆபீஸ் விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பத்தாது. மித்ரா மாதிரி ஷேர் மார்க்கெட்டை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோ. மித்ரா, ஐஸ்வர்யாவுக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தி கொஞ்சம் நல்லா சொல்லிக் கொடு. ஷோர் ஆண்டி. எக்ஸ்கியூஸ் மீ. மித்ரா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். மித்ரா சூப்பர், கலக்கிட்ட. அவ முகத்துல ஈ ஆடல. அப்படிதான் பண்ணணும். அப்பா, நீங்க ஆரம்பிங்க. சரிம்மா, நீ இதெல்லாம் எடுத்து வை. அப்பா, ஒரு நிமிஷம். இது அம்மாக்கு. அப்பா, இது உங்களுக்கு. கணேசா, இது உனக்கு. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்க சாப்பிட வாங்க. இந்த ஒன்றே நீ சாப்பிடுக்கா. டேய், அது அம்மாக்குடா. நீ எனக்கு அக்கா மட்டும் இல்லக்கா, அம்மாவும் நீதான். இது நீ சாப்பிட வேண்டியதுக்கா, சாப்பிடு.